ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த காதல் மனது நாவலோட அடுத்த அத்தியாயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். அத்தியாயம் 23. தாத்தா என்ன சொன்னார்? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? பின்ன தாத்தா கிட்ட நீயும் நானும் அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் ஆசைப்படுறது எல்லாம் நடக்காதுன்னா சொல்ல முடியும். அவர் கேட்கும்போது அப்படி தான் சொல்ல முடியும். சத்தம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு எந்திரி பொண்டாட்டி என்று சொல்லிவிட்டு எழுந்திருக்க, என்னது பொண்டாட்டியா என்று அடுத்து அதிர்ச்சியாக கேட்டாள். பின்ன வேற என்னென்னு உன்னை கூப்பிடணும்? நீ பொண்டாட்டி தானே? இல்லை உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தால் சொல்லு, தாத்தாவையே கூப்பிட்றேன், கிளியர் பண்ணிடலாம் என்று சொல்ல, இவளோ முறைத்தபடி அவனை அடிக்க எழுந்தாள். அம்மா, ஒரே நேரத்தில் 4 வேலை செய்யக்கூடாது. ஒரு நேரம் ஒரு வேலை தான் செய்யணும். சாப்பிட்றல்ல, கரெக்டாக சாப்பிடு. நீ பாட்டுக்கு அடிக்கிறேன்னு துரத்தி மறுபடியும் ஏதாவது குறை ஏறிச்சுன்னா போய் சேர்ந்துடுவேன். தேவையில்லாமல் அந்த பழியையும் நான் தான் சுமக்கணும் என்று சொல்லிவிட்டு ஓடியிருந்தான். அந்த வாரத்தில் மறுபடியும் சென்னைக்கு சென்றிருக்க இங்கே தாத்தாவோடு இயல்பாக நாட்கள் கழிந்தது. முதல் முறை பேசிய போது கூறி இருந்தது போல கார் டிரைவிங்கிற்கு என்று ஒருவர் வந்து தினமுமே சொல்லி கொடுத்து கொண்டிருக்க இப்போது நன்றாகவே வண்டியோட்ட பழகியிருந்தாள். தனியாக ஓட்டும் அளவிற்கு தேறி இருக்க சற்று ஓய்வு கிடைத்தாலுமே தாத்தா இவளை உட்கார விடுவதில்லை. அதுதான் கார் ஓட்ட கற்றுக்கிட்டே இருக்கிறல்ல, கொஞ்ச நேரம் வண்டியை எடுத்துகிட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு வாமா, நம்ம தோட்டம் தானே, நீ வெளியே போக வேண்டாம் என்று அடிக்கடி அனுப்பி வைத்தார். இவளுமே நிதானமாக தோட்டத்தை சுற்றி கொண்டு வந்து நின்றாள். தோட்டத்தை மட்டும்தான் சுற்றணுமா? இதை தாண்டி ரோடெல்லாம் இருக்குது தெரியுமா? இன்றைக்கு வா, நம்ம பக்கத்தில் டவுன் வரைக்கும் போய் கொஞ்சம் வாங்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் என்று சொல்ல, இப்போது இவளுக்கு பயமெல்லாம் இல்லை. கார் நன்றாகவே ஓட்ட தெரிந்திருந்தது. ஓகே தாத்தா, வாங்க, நான் கூப்பிட்டுட்டு போகிறேன் என்று அழைத்து செல்ல அன்றைக்கு அவளோடு சென்றார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சுற்றிவிட்டு வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு திரும்பி வீடு வந்து சேர்ந்தனர். பேரனுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஃபைலை திறந்து படித்தபடி கேட்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் பேத்தி வண்டி ரொம்ப நல்லா ஓட்டுறா. இன்றைக்கி நானும் அவளும் டவுன் வரைக்கும் போனோம். வீட்டு ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிட்டு வர்ற வரைக்கும் அவள் தான் வண்டி ஓட்டினா. டிராஃபிக் பற்றின பயம் எல்லாம் அவளுக்கு இல்லை. அவ்வளோ சர்வ சாதாரணமாக ஓட்டிகிட்டு வரா தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போல் கற்பூர புத்தியெல்லாம் கிடைக்கிறது அபூர்வம் தெரியுமா என்று சொல்ல, தாத்தா, இதை நீங்கள் என்கிட்ட சொல்லணுமா? நேராக அவகிட்டையே சொன்னீங்கன்னா அவள் அத்தனை சந்தோஷப்பட்டிருப்பா. டேய், உனக்கும் தெரியணும்ல, நீ தானே டிரைவிங் சொல்லித்தர்றதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணினேன். அப்போது உனக்கு சொன்னாதானே நீ சந்தோஷப்படுவ. அதுக்காக தான் அழைச்சி சொன்னேன். தாத்தா, ஓகே தாத்தா, சாயங்காலமாக பேசும்போது நான் அவகிட்ட சொல்கிறேன் என்று ஃபோனை கட் செய்தான். இரவு இவனை அழைத்து பேசிய போது, என்ன மேடம், கார் ரொம்ப நல்லா ஓட்டுறியாம்மா? தாத்தா ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கிரெடிட் எல்லாம் உங்களுக்கு தானே, நீங்கள் தானே ஏற்பாடு பண்ணினீங்க. நான் என்னோடய வேலையை கரெக்டாக செஞ்சேன். ஆனாலும் தாத்தாவுக்கு தலகால் புரியலை தெரியுமா? அத்தனை சந்தோஷம் பேசும்போது. சரி, நீ எதுக்காக என்னை கூப்பிட்ட? ஹலோ, வழக்கமாக வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு அப்டேட் கொடுக்கணுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதுக்காக தான் இப்போ கூப்பிட்டேன். அதுக்காக தான் கூப்பிட்டேயா? என்கிட்ட பேசணுன்னு எல்லாம் உனக்கு தோணலையா? ஹலோ, ஓவராக எதிர்பார்க்காதீங்க சரியா? நான் கூப்பிடாட்டி இன்னமும் 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் கூப்பிட்டு என்னை திட்டுவீங்க. நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்? என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் வேணும்னு சொன்னேன்ல. காலையில் தாத்தா எப்படி இருந்தாங்க? சாப்பிட்டாங்களா? தூங்கினாங்களா? மாத்திரை கரெக்டாக போட்டாங்களா? வேறு என்ன செஞ்சாங்கன்னு வழக்கமாக நீங்கள் கேட்குற கேள்வி தானே. அதுக்காக என்னோடய குரல் மாதிரியே நீ இமிடேட் பண்ணுவியா? வர வர உனக்கு தைரியம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆமாம், அதிகமாகிடுச்சு. இப்போ என்னங்கிறீங்க? அங்கே இருந்து நேராக என்னை வந்து அடிக்க போகிறீங்களா? அடிக்கலாம் கூடாது, உன்னை கடிக்கணும்டி, மனதிற்குள் சொல்லி கொண்டவன். சரி சரி, ஆள் பக்கத்தில் இல்லைங்கிற தைரியம் ஒத்துக்கிறேன். சொல்லு, என்ன நடந்தது? நிறைய நடந்துச்சு. இன்றைக்கி தாத்தா கூட வெளியே போனேன். போயிட்டு 2 மணி நேரம் கழித்து தான் வந்தோம். தாத்தா மதியம் மாத்திரை போட்டு இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் எழுந்திரிச்சாங்க. ஏதோ நைட் சாப்பிட்டாச்சு. மாத்திரை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்க போயிடுவாங்க. அப்புறமா இன்றைக்கி தோட்டத்தில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வண்டியில் ஏற்றுனாங்க. அதோட கணக்கெல்லாம் கொஞ்சம் பாருன்னாங்க. அதை பார்த்து கொடுத்தேன். வேறு பெருசாக எதுவும் நடக்கலை என்று சொல்ல, சரி சரி, ஓகே, குட் நைட், பத்திரமா பார்த்துக்கோ. நீ அங்கே இருக்கிற தைரியத்தில் தான் தைரியமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சும்மா சொல்லாதீங்க. நான் இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. தாத்தா மேலே உயிரியே வச்சுருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால் எதையாவது சொல்ல வேண்டாம். குட் நைட் என்று ஃபோனை வைத்தாள். அன்றைக்கு இவனுக்குமே மகிழ்ச்சியாக இருந்தது. ஒவ்வொரு முறை பேசும்போதும் கௌதமின் குரல் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். சில நேரம் கிண்டலாக, சில நேரம் சற்று இயல்பாக பேசுவது போல தோன்றும். சில நேரம் எரிச்சலாக கூட என்ன என்று கேட்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு மனம் விட்டு பேசியது போல தோன்ற அந்த மகிழ்ச்சியோடு கட்டிலில் சென்று படுத்தாள். ஏனோ தூக்கம் பெற மறுத்தது.
நீண்ட நேரம் வரைக்குமே புரண்டு படுத்தவள் பிறகு தாத்தாவையாவது சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்று வெளியே வந்தாள். தாத்தாவின் கதவை திறந்து பார்க்கையில் ஏதோ ஒன்று வித்தியாசமாகப்பட வேகமாக விளக்கை ஒளிரவிட்டாள். அங்கே தாத்தாவின் முகம் முழுக்க வியர்த்திருக்க எழுந்து அமர்ந்திருந்தார். தாத்தா, என்ன நீங்க இன்னும் தூங்கலையா? என்னாச்சு? ஏன் முகமெல்லாம் வேர்த்திருக்கு என்று சொன்னபடியே வேகமாக டவலை எடுத்து துடைத்துவிட, என்னவோ உடம்பு சரியில்லை என்று தோணுது. ஹார்ட்பீட் எல்லாம் பயங்கரமாக அடிக்கிறது போல தோணுது. ஒரு மாதிரியாக இருக்குது என்று சொன்னார். பார்த்த உடனேயே புரிந்துவிட்டது ஏதோ சரியில்லை என்று. சற்றும் யோசிக்காமல், தாத்தா ப்ளீஸ் தாத்தா, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம், நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன் என்று சொல்ல, இல்லைம்மா இந்த நேரத்துக்கு வேணாம், காலையில் பார்க்கலாம். இல்லை தாத்தா, காலையில் வரைக்கும் எதுக்காக வெயிட் பண்ணணும்? முகமெல்லாம் வேர்த்து ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க. இதுக்கு மேலே இங்கே நம்ம இருக்க வேண்டாம், ஹாஸ்பிட்டல் போயிடலாம் வாங்க என்று கை தாங்களாக எழுப்பி சற்று தடுமாறியபடிதான் இவளோடு புறப்பட்டது. இவரை காரில் அமர வைத்து வேகமாக வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு இருந்தால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய்விட வேண்டும் என்று மட்டும்தான் அந்த நிமிடம் இவள் மனதில் தோன்றியது. ஏற்கனவே ஒரு டிரைவர் இருக்கிறார் தான், ஆனால் அவர் காலையில் வந்தார் என்றால் மாலையில் வீட்டுக்கு புறப்பட்டு விடுவார். இதுதான் வாடிக்கையாக இருந்தது. அவரை அழைத்து அவர் வந்து பிறகு தாத்தாவை அழைத்து கொண்டு செல்ல நேரமாகிவிடும் என புரியவும் அவசரமாக புறப்பட்டிருந்தாள். மனம் முழுக்க படபடப்பாக இருந்தது. தாத்தாவிற்கு ஏதாவது ஒன்று என்றால் நிச்சயமாக கௌதமால் தாங்க முடியாது. அவனுடைய கலக்கமான முகத்தை இவளால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியாது. அந்த எண்ணமே இவளை வேகமாக வண்டியோட்ட வைத்தது. வண்டியை ஓட்டியபடியே ஒரு கையால் ஃபோனில் டாக்டரை அழைத்து தகவலை சொல்லி இருக்க, இவள் ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு சென்று வண்டியை நிறுத்தும் போது அங்கே முன்னேற்பாடாக எல்லாமே தயாராக இருந்தது. வேகமாக இவரை அழைத்து கொண்டு சென்றிருந்தனர். சற்று நேரத்திலெல்லாம் டாக்டர் இவளை அழைத்து பேசினார். பரவாயில்ல, சரியான நேரத்தில் அவனை கூப்பிட்டுட்டு வந்துட்டோமா, இப்போ பயப்பட எதுவுமே இல்லை. டாக்டர், என்ன ஆச்சு? ஏற்கனவே எல்லாமே ஓகேவாக தானே இருந்தது, திடீர்னு எதுக்காக இப்போ மறுபடியும் இது போல் வரணும்? இருமா, செக் பண்ணிட்டு சொல்ல, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, ஏதோ சின்ன பதட்டம் என்று சொன்னவர் தாத்தாவை கவனிக்க செல்ல சற்று நேரம் அமர்ந்தவள் பிறகு கௌதமிற்கு அழைத்து பேசினாள்.